என் தாத்தா நடந்து போனார், ரைட்டா? எங்கள் அப்பா பைக்கில் போனார், நான் காரில் போகிறேன், என் பிள்ளை பிஎம்டபிள்யூவில் போகிறோம், என் பேர பிள்ளை ஃபெராரி காரில் போவான், அதுக்கு அடுத்த பிள்ளை மறுபடியும் நடந்து போவான். இதான் நடக்கும், அவ்வளோதான் நடக்கும். இதானே நடக்க போகுது. இதுக்கு இந்த பாடுபடுறீங்க? நடந்து போன மனிதன் தன் கஷ்டத்தை உணர்கிறான். கஷ்டத்தை உணர்கிறவனுடைய டஃப் டைம்ஸ் அவனுக்கு பெஸ்ட் ரூட்ஸை கிரியேட் பண்ணி தருது. வாழ்க்கையில் சிரமப்படுகிற போது நல்ல வழி எது என்று தேடி கண்டுபிடிக்க வேண்டிய மனசு அவனுக்கு வாய்க்கிறது, அவளுக்கு வாய்க்கிறது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை தான் ஒரு வார்த்தையில் சொல்கிறாரு, டஃப் டைம்ஸ் மேக் ஸ்ட்ராங் மேன். ஒரு குழந்தையோ அல்லது உங்களுடைய நீங்களோ கூட ஒரு டஃப் டைமில் தான் ஸ்ட்ராங்கான மனிதர் ஆவீங்க. எல்லா சௌரியமும் இருக்கிறப்ப எவனும் பெருசாக ஸ்ட்ராங்காலாம் இருக்க மாட்டான், ரைட்டா? இன்னைக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு செட் போட்டு பக்காவாக நடக்குது. இப்போ மழை பெஞ்சா என்ன செய்யணுங்கிறதுக்கு பிளான் பி வச்சிருப்பாரு உங்கள் கலெக்டர், இல்லையா? ஏன்னா அது மாதிரி ஒரு 10 அக்கேஷனை பார்த்துருப்பார். அவர் மனசுக்குள்ளாட்டி மழைகளை பெஞ்சு தொலைய வேண்டாட்டா, ஏன்டா அப்போ சொல்கிறேன், பிளான் பி தான் பெருசு, ரைட்டு தானே? பிளான் பி தானே பெருசு. அப்போ டஃப்பான டைம் தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை உருவாக்கும். அந்த ஸ்ட்ராங்கான ஆள் தான் ஈஸியான டைம்ஸை உருவாக்குவான்.